ரெண்டு டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் தலையை பிடிக்காதவங்க யாரும் அவ்வளோவா இருக்க முடியாது. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, தலையோட ரசிகர்கள் அனைவரும் பெருமை கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு நியூஸ் தான். தலை எப்போவுமே எல்லாருக்கும் வாரி வள்ளல் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் அவர் எந்த அளவு ரொம்ப இளைய மனம் படைச்சவர் அப்படிங்கிறத காட்டுது. அவர் ரீசெண்டாக காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட டிரைவருக்கு ஃபோன் ரிங் அடிச்சிருக்கு. அவர் அதை எடுத்து பேசாமல் ரொம்ப தயக்கமாக இருந்திருக்காரு. அதை தலை கவனிச்சிருக்காரு. ஏன்னா அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்திருக்கு. ஒரு பழைய லோ மாடல் மொபைலாக அவர் வச்சுருந்துருக்காரு. அதை தலை முன்னாடி எடுத்து பேசுறதுக்கு அவருக்கு ரொம்ப கூச்சமாக இருந்திருக்கு. இதை ஆனால் தலை கவனமாக கவனிச்சிருக்காரு. கவனிச்சவர் என்ன சொல்லிருக்காருன்னா, டிரைவர்கிட்ட சரி பரவாயில்ல, இப்போ நான் சொல்ற அந்த கடைக்கு வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒரு செல்போன் ஷாப்புக்கு வண்டியை விட சொல்லியிருக்காரு. விட சொல்லவர் அங்கே இறங்கி ஒரு ஆப்பிள் ஐபோன் ஆர்டர் பண்ணியிருக்காரு. டிரைவர் என்னடா அப்படின்ட்டு திரு திருன்னு முழிச்சிருக்காரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல போல டிரைவருக்கு. வாங்கின அந்த புது ஐபோன் அப்படியே வாங்கி அதுல இருந்து பழைய போன்ல இருந்து சிம்மை வாங்கி இந்த புது போன்ல போட்டு கொடுத்துருக்காரு டிரைவருக்கு. அதை வாங்கின டிரைவர் அப்படியே அசந்து போயிட்டாராம். அவரு இதை எதிர்பார்க்கவே இல்லை. தலை எந்த அளவு ஒரு கருணை உள்ளம் படைச்சவர் அப்படிங்கிறது இந்த இன்சிடென்ட் இப்போ இந்த தகவல் லீக் ஆயிருக்கு. ஸோ தலையோட ஃபேன்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப பெருமை கொள்வீங்கன்னு நினைக்கிறோம். இன்னும் இதை மாதிரி தலையை பற்றி நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்க எங்கள் ட்ரெண்டி டிவி நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தல ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.